ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இப்படி யோசிக்கலாம். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டு கம்மியாக பண்ணோம், அதில் வந்து ப்ராஃபிட் அதிகமாக இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் யோசனை பண்ணிட்டு இருந்தா, ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் சொல்ல போகிற இந்த தொழிலை நீங்கள் வந்து ரூ. 5000 இருந்தாலே போதுமானது. இந்த தொழில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி நல்ல ஒரு லாபம் பார்க்கலாம். என்ன தொழில், எப்படி செய்யலாம் என்பதை பற்றிலாம் நம்ம வந்து பார்க்கலாம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் வந்து டீ டீ இலை, அதாவது டீ தூள், தேயிலை, இது நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு தொழில் வாய்ப்பாக இருக்குது. இதுக்கு வந்து குறைந்த முதலீடு இருந்தாலே போதுமானது. உங்களுக்கு ஒரு ரூ. 5000 இருந்தாலே போதுமானது. நீங்கள் வந்து ஹோல்சேலாக அந்த பொருளை வாங்கி, அந்த டீ தூளை வாங்கி நீங்கள் வந்து ரீட்டெயிலாக சேல்ஸ் பண்ணணும். ஏன்னா டீயை பொறுத்த வரைக்கும் டெய்லி நம்ம காலையில் எழுந்திரிச்ச உடனே நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. அதனால் இந்த டீ தொழில் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் நல்லா க்ரோ ஆகிட்டு போயிட்டே இருக்குது. இந்த மாதிரி டைமில் நீங்களே இந்த டீ தூள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிங்களா நல்ல லாபம் பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் வந்து ஒரு சிறிய இடம் இருந்தாலும் போதுமானது. ஸ்டார்டிங்கில் வந்து கடை வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஹோல்சேலாக வாங்கி ரீட்டெயிலாக சேல்ஸ் பண்ண வேண்டியது வரும். ஃப்ரெண்ட்ஸ், இதில் பெரிய விசேஷமே வந்து நீங்கள் ஒரு ரூ. 5000 முதலீட்டில் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. இதில் வந்து உங்களுக்கு நஷ்டம் வராத ஒரு தொழிலாக வாய்ப்பாக இது இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டீ தூளை பொறுத்த வரைக்கும் தேயிலை வந்து இந்தியாவில் வந்து பல இடங்களில் வந்து விளைவிக்கிறாங்க. மெயினாக வந்து நம்ம பார்த்தோம்னா இந்த அஸ்ஸாம், டார்ஜிலிங், இந்த மாதிரி நார்த் சைட்லேயோ, இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஊட்டிலேயே வந்து உங்களுக்கு டீ தூளை வந்து விளைவிச்சு சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த டீ தூளுடைய தேவை வந்து வெளிநாட்டில் கூட ரொம்ப டிமாண்டாக இருக்குது. இதை நீங்கள் எப்படி சேல்ஸ் பண்ணலான்னா, மார்க்கெட்டில் வந்து ஒரு ஸ்டால் மாதிரி வச்சு சேல்ஸ் பண்ணலாம், அல்லது கடைகளுக்கு வந்து ரீட்டெயிலாக சேல்ஸ் பண்ணலாம், அல்லது வந்து வீடுகளுக்கு வந்து நீங்கள் வந்து சப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய கம்பெனி வந்து இந்த டீ தூள் பிஸ்னஸ் செய்வதற்கு அவங்களுடைய ஃப்ரான்ச்சைஸியை வந்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஃப்ரான்ச்சைஸியை வாங்கி நீங்களும் வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணி செய்யலாம், அல்லது வந்து இந்த மாதிரி ஒரு குறைவான முதலீட்டில் கூட இந்த தொழிலை நீங்கள் செய்யலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுகளுக்கு நீங்கள் சப்ளை பண்ணுறதுனா ஒரு 100 கிராம் பேக்கெட்டு, ஒரு 250 கிராம் பேக்கெட்டு, அந்த மாதிரி நீங்களே பேக் பண்ணி கொடுக்கலாம். கடைகளுக்கு வந்து ஒரு 1/4 கிலோ, அரை கிலோ, 1 கிலோவும் கொடுக்கலாம். ஹோல்சேலாக வந்து ஒரு 5 கிலோவுக்கு மேலே கூட நீங்கள் வந்து மெயினான இடத்துல இந்த ஊட்டி, இந்த அஸ்ஸாம் டீ தூள்லாம் எடுத்து நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதனுடைய ரேட்டுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 1 கிலோ இந்த டீ தூளுடைய ரேட்டு வந்து ரூ. 200 இல்லைன்னு ஒரு ரூ. 250 உங்களுக்கு கிடைக்குது. ரூ. 200 இருந்தாலே போதுமானதாக இருக்குது. நீங்கள் வாங்கி அதை ரீட்டெயிலாக வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். உங்கள் பிராண்ட் நேமில் கூட சேல்ஸ் பண்ணலாம், அல்லது வந்து சும்மா கவர் போட்டு வீட்டுக்கு சப்ளை பண்ணுறதுனா கூட சப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய பேர் செஞ்சு நல்ல ஒரு லாபம் பார்த்துட்ருக்குறாங்க. இதில் நல்ல லாபம் இருக்குது உங்களுக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறதுனா, இப்போ நீங்கள் ரூ. 200 வாங்கினீங்கன்னா அதை நீங்கள் பஜாரில் வந்து ரூ. 250 ரூ. 300 வரைக்கும் விற்கலாம். எப்படி பார்த்தாலும் ஒரு கேஜிக்கு வந்து ஒரு 50-60 உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குது. அப்போது ஒரு நாளைக்கு வந்து 10 கேஜி, ஒரு 20-30 கேஜி நீங்கள் சேல்ஸ் பண்ணாலும் ரூ. 2000 வந்துடும். ஸோ இந்த பிஸ்னஸை நீங்கள் எடுத்து செய்யலாம். இதில் நல்ல லாபம் இருக்கக்கூடிய ஒரு தொழிலாக இருக்குது. ஹோல்சேலாக எடுத்து ரீட்டெயிலாக நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணணும். வீட்டுக்கு கூட சேல்ஸ் பண்ணலாம், பஜாரில் வந்து ஸ்டால் மாதிரி வச்சு சேல்ஸ் பண்ணலாம், கடைங்களுக்கு சேல்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இந்த தொழிலை நீங்கள் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு நல்ல ஒரு லாபம் அதிகமுள்ள தொழில் வாய்ப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு தொழில் வாய்ப்பை பற்றி நம்ம பார்க்கலாம்.